வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நாம இந்த பேரண்டத்தில் உள்ள கோள்கள் பற்றி பார்க்க போறோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம இருக்கிற பூமி கூட ஒரு கோள் தான். இந்த மாதிரி என்னென்ன கோள்கள்லாம் இருக்கு, வாங்க பார்க்கலாம். சூரியனுக்கு மிகவும் அருகில் இருக்கும் மிகச்சிறிய கிரகம் இதுதான். அது மட்டும் இல்ல, மிகவும் வேகமாக சுத்தம் கிரகமும் இதுதான். வெள்ளி மிக அதிகம் வெப்பம் கொண்ட கிரகம். இந்த கிரகம் தடித்த மஞ்ச மேகங்களால் மூடப்பட்ட உள்ளது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது நாம் வாழக்கூடிய பூமி. நாம் வாழும் பூமி நீரும் நிலமும் கலந்த ஒரு அழகான நீல கிரகம் ஆகும். அடுத்த கிரகம் செவ்வாய். சிவப்பு நிறம் கொண்டதால் இதை சிவப்பு கிரகம் என்று அழைக்கிறோம். அடுத்த கிரகம் வியாழன். கோள்களிலேயே மிகவும் பெரிய கிரகம் இந்த வியாழன். இந்த கிரகத்தில்தான் மிகப்பெரிய புயல்கள் உண்டாகுமாம். அடுத்ததாக சனி. பெண்கள் கையில் வளையல்கள் அணிந்தால் எவ்வளவு அழகோ, அதே போல் இந்த சனிக்கோளுக்கும் வளையங்கள் உள்ளது. அது மிகவும் அழகாக இருக்கும். அதுவே இந்த கோளின் தனித்துவமாம். அடுத்த கோள் யுரேனஸ். இதை தமிழில் இதனன் அல்லது அருணன் என்பார்கள். இந்த கோள் ஒரு பக்கமாக சுழலுமாம். அது மட்டுமில்ல, நீல நிறமும் பச்சை நிறமும் கொண்ட கிரகம் இது. அடுத்த கோள் நெப்டியூன். இதை தமிழில் வருணன் என்பார்கள். இந்த கோள்தான் மிகவும் தூரத்திலே இருக்கும் நீல நிற மிகவும் குளிர்ந்த கிரகம் ஆகும். ஆமா, சூரியன் எங்க? அச்சச்சோ, சூரியனை விட்டாச்சே. சரி நண்பர்களே, இந்த சூரியனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சத இந்த பபிள் பேபி தமிழ் சேனலோட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறீங்களா ப்ளீஸ்? அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.